வணக்கம். உங்கள் சகோதரி மணிமேகலை என்று சொல்ல இருப்பது கொடுங்கோன்மை அதிகாரத்தின் 4வது குறள். கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு. கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு. இதுதான் குறள். என்ன இதனுடைய பொருளாக கொள்ளப்படுகிறது? ஒரு மன்னன் மக்களுடைய நலன்கள் எதையுமே ஆராயாமல் தன்னிச்சையாக அவர்களை வருத்துவதிலேயே குறியாக இருந்து எந்த ஒரு நன்மையையும் மக்களுக்கு செய்யாமல் இருந்தால் அவனுடைய நிதி நிலைமையும் மக்களின் பேராதரவையும் ஒரு சேர அவனால் இழக்க நேரிடும். நாட்டின் நிதி வளங்கள் குறையும், மக்களுடைய அரவணைப்பு குறையும் அல்லது ஆதரவு குறையும். ஆக மிக எளிதில் அவன் தூக்கி வீசப்படுவான். ஒரே சமயத்தில் என்கிறது இந்த குறள். கூழும் குடியும் ஒருங்கிழக்கும், ஒரே சமயத்தில் இழப்பான். எப்பொழுது? கோல் கோடி சூழாது செய்யும் அரசு. மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு செங்கோன்மை அல்லாத கொடுங்கோன்மை ஆட்சியை செய்து மக்களை துன்புறுத்தும் பொழுது அந்த அரசு ஒரே சமயத்தில் தன்னுடைய நிதி நிலைமையையும் இழக்கும், அதே போல மக்கள் ஆதரவையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்கிறது இந்த குறள். நன்றி. நாளை அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.